Hi friends and family, this is Rajkumar. Welcome to Rajkumar Views. நம்ம என்ன பார்க்க போறோம்னா காற்று மாசை பற்றி தான் பார்க்க போகிறோம். காற்றுன்றது நம்ம சுதந்திரம், நம்ம உரிமை. ஆனால் இப்போ ஒரு இந்தியன் சிட்டியில் இந்த காற்றை சுவாசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆமாங்க, நான் லாஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம தலைநகரத்தில் காற்று வந்து ரொம்ப பாய்சனஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, காற்று மாசு வந்து இப்போ வந்து 400க்கும் மேலே போயிருக்கு தலைநகரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அலார்மிங் கால், நாட் ஒன்லி ஃபார் லைக் டெல்லி, இது எல்லாருக்குமே ஒரு அலார்மிங் கால். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸை தோன்றும். ஓகே, ஸோ வாங்க வீடியோவில் போவோம். ஸோ காற்று மாசுனா என்ன, அது எவ்வளோ இருந்தால் நல்லது, எவ்வளோ இருந்தால் கெட்டது, ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். லைக் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு எப்படி சிவியாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். காற்று மாசு, நான் அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். 0 to 50 காற்று மாசு வந்து 0 to 50 இருந்தால் அது வெரி குட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுவே 51 to 100 அப்படி இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்டரி, மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. 101 to 200 அதில் இருந்தால் அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப்ஸ், புவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 201 to 300 இருந்தால் வெரி புவர். 301 to 400 இருந்தால் சிவியர். 401 to 500 ப்ளஸ் இருந்தால் நீங்களே பார்க்குறீங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த கேட்டகரியில் லாஸ்ட் கேட்டகரியில் தான் இப்போது டெல்லி இருக்குது. ஸோ அப்போ அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இது வந்து டெல்லியில் நடக்குது, வருஷம் நடக்குது, ஸோ அதை பார்ப்போம். சில பேர் சொல்கிறாங்க, டெல்லியில் பார்த்தீங்கன்னா காற்று மாசு ஏன் ஏற்படுதுன்னா, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் லைக் பஞ்சாப், ஹரியானாவில் கிராப் வந்து எரிய வச்சுறாங்க, ஃபயர் பண்ணிடுறாங்க. அதனால அந்த புகை மூட்டம்லாம் வந்து டெல்லி மேலே வந்துடுது. அதனால வந்து இவங்களுக்கு வந்து இந்த காற்று மாசு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. காற்று மாசு ஏற்படுறதுக்கு டெல்லியில் இது மட்டும் காரணம் கிடையாது. லைக் வெஹிக்கிள்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது டெல்லியில், அதுவும் ஒரு காரணம். கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடக்குது, அதற்கு வர டஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா, அடுத்து என்ன, ஏன் வந்து இந்த விஷயத்தை எப்படி வந்து கவர்மெண்ட் கையாள போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹெல்த்தி வைஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் காற்று மாசு சுவாசிச்சிங்கன்னா 20 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ், லைக் ஓல்டர் பீப்புள்ஸ் இல்லாமல் ஹெல்த்தி பீப்புள் கூட இந்த வந்து காற்றை சுவாசிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காற்று மாசு லைக் 400 மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காற்று மாசு அதில் வந்து சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குமா காற்று மாசுல. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் லங்ஸ்குள்ளே போய் உங்கள் லங்ஸை பாதிக்கும், அதே மாதிரி உங்கள் பிளட் ஸ்ட்ரீமையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன வந்து கவர்மெண்ட் வந்து லைக் அவங்க சைடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைக் வெஹிக்கிள்ஸ், அதை வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து லைக் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸை அலோவ் பண்ணாமல் வெறும் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க சைட்லேருந்து இதை மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் கொண்டு வந்தால் அந்த வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் வரும்போது அந்த பனி மூட்டம், மேகமூட்டம் வந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது டெல்லியில் வின்டர் சீசன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து லைக் உங்களுக்கே தெரியும், டெம்பரேச்சர் கம்மியாகிடும், விண்டும் கம்மியாகிடும். அந்த டைமில் அந்த புகை மூட்டம் அதே ஒரே இடத்துலையே வந்து தேங்கி நிற்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. இதுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் லைக் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து லைக் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு, நீங்கள் கிராப்ஸ் எரிக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட் தரோம், அதை நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு, அதை லைக் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசி அதை தவிர்க்கிறதும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், டீசல் வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வர்றது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் மக்கள் நம்மளும் நிறைய வந்து பிளான்ஸை வளர்க்கணும், நிறைய வீட்டில் வந்து நிறைய க்ரீனரி ட்ரீஸ் வந்து வளர்க்கணும், அது வந்து இந்த காற்று மாசு தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீ வெளியே போகிறீங்கன்னா உங்கள் சிட்டியில் எவ்வளோ ஏக்கிவை இருக்குது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து 2 ஆப் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்னா, சஃபர் அண்ட்
சிபிசிபின்னு 2 ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல வந்து உங்க ஏரியால எவ்வளவு வந்து ஏகிவே இருக்குன்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ரொம்ப அதிகமாக வெளியே போகாதீங்க. ஒரு மாடரேட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து N95 மாஸ்க் வேர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா போகணும் அப்படின்னு இருந்தா. நிறைய பேர் எக்ஸசைஸ் வெளியே பண்றாங்க, எக்ஸசைஸ் வெளியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் லைக் திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ நம்ம டெல்லி, நம்ம நாடு, இன்னைக்கு அவங்களுக்கு, நாளைக்கு நம்மளுக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கும் நம்மளுக்கும் நல்லா ஏர் கிடைக்குது, நம்ம அவங்களுக்கும் நல்லா ஏர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். Please share this video if you want them to like breathe good air. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.